ஒரு காலத்துல ஒரு குள்ள நரி காட்டுக்குள்ள இருந்த ஒரு குகையில வாழ்ந்து வந்தது. எப்பயும் போல குள்ள நரி காலையில தன் குகையை விட்டு கிளம்புச்சு. நேத்து நம்ம நேரமே சரியில்லை, இன்னைக்காவது சாப்பிட ஏதாவது நல்லதா கிடைக்குதான்னு பாப்போம். ஏதோ சுவையானது ஒண்ணு இங்க வாழுது, இங்கதான் இருக்கு. அது வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னது இது? யாரோ நடந்து போன அடையாளம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம குகைக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இப்பதான் போயிருக்காங்க. இவன் நடந்து போனதை பார்த்தா நம்ம குகைக்குள்ளதான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போனவங்க திரும்பி வரல. அப்படின்னா சிங்கம் நம்ம குகைக்குள்ள இருக்கு. உள்ள இருக்குமா இல்ல போயிருக்குமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நல்ல யோசனை. குகை கூட பேசுற மாதிரி நான் நடிக்க போறேன். ஹலோ குகையே, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? வந்துருச்சு. ஆனா நான் இங்கேயே அமைதியா இருக்கணும். ஒருவேளை நான் வெளியே போய் அதை பிடிக்கணும்னு நினைச்சா அது தப்பிச்சாலும் தப்பிச்சிரும். உள்ளேயே இருந்து அதுக்கு அதிர்ச்சியை தருவோம். உள்ள வரட்டும், உடனே அது மேல பாஞ்சு. இப்பவே பசிக்குதே. ஹலோ குகை, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? நான் உன்னை கேள்வி கேட்கும் போதெல்லாம் நீ பதில் சொல்லணும்ன்றத மறந்துட்டியா? அப்போதான் நீ தனியா இருக்கன்றத நான் தெரிஞ்சுக்க முடியும். என்ன மறந்துட்டியா என்ன? நீ அமைதியா இருந்தினா அதுக்கு அர்த்தம் உனக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு. அப்ப நான் உள்ள வர மாட்டேன். இந்த குகை அவகிட்ட பேசுமா? இப்படியே நம்ம அமைதியா இருந்தா இங்க ஏதோ பிரச்சனை நினைச்சுக்கிட்டு அவன் ஓடி போயிடுவான். அவனை தப்பிக்க விடக்கூடாது. நான் பதில் சொல்லி ஆகணும். ஹலோ நரி, வந்ததுல சந்தோஷம். இன்னைக்கு நாள் நல்லா இருந்ததா? சிங்கம் குகைக்குள்ளதான் இருக்குது. அது கண்ணில் மாட்டுறதுக்கு முன்னாடி நான் தப்பிச்சுடுறேன். அட கடவுளே, அந்த நரி என்னை ஏமாத்திருச்சு. நான் போய் வேற ஏதாவது சாப்பாடு கிடைக்குதான்னு தான் பார்க்கணும்.